அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 14ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் கோவிந்தனூரைச் சேர்ந்த முத்துமாணிக்கம் எம்மருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் திடீரென்று மதியம் வெடி விபத்து ஏற்பட்டதில் முதலில் 5 பேர் உயிர் நிலையிலும் 6 பேர் காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் 9 பேர் உயிர் நிலை. தற்போது 5 உடல்கள் அந்த கட்டட இடிபாடுக்குள் கரிய நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. பலி எண்ணிக்கை மொத்தம் 14ஆக உள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் விருதுநகர் வட்டாட்சியர் மற்றும் பட்டாசு சம்பந்தமான அதிகாரிகள், கிராம அலுவலக அதிகாரிகளும் வந்து அந்த இடத்தில் சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது தீயணைப்பு துறையினர் இருந்து வாகனத்தில் வந்து மீட்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே அதாவது மீட்பு பணி ஈடுபட ஒவ்வொரு உயிர் நிலையில் கரிய நிலையில் மீட்கப்பட்டு வருகின்றனர். 14 பேர் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் உள்ளே இன்னொரு 3 பேர் அல்லது 4 பேர் இருக்கலாம் என சந்தேகப்படுகிறார்கள். இருந்த போதிலும் உள்ளே புகை மூட்டமாக இருப்பதால் உள்ளே செல்ல முடியாமல் மீட்பு பணி ஈடுபட்டு வருகிறார். இன்னும் சிறு நேரத்தில் உள்ளே மீட்பு பணி முடிந்தவுடன் உள்ளே ஆள் இருக்கிறதா இல்லையான்னு தெரிய வரும். தற்போது வரை 14 பேர் உயிர் நிலையில், மேலும் உள்ளே யாரும் சிக்கியிருக்கிறார்களா எனவும் பல கோணங்களில் போலீசாரும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பொதுமக்கள் யாரையும் உள்ளே சென்று விடாமல் இருப்பதற்காக வச்சக்கரப்பட்டி போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களை தடுத்து வருகிறார்கள். தற்போது சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் நடந்து கொண்டே இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.